வாங்க கைஸ் டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் பார்ப்போம். இப்போ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். டைப் 1ல் வந்துட்டு எப்படின்னா டைப் 1ல் 2 4 7 9 10 பேஸ் 10 தட் இஸ் ஈக்குவல் டு வாட் 16ல் என்ன வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 2 4 7 9 பேஸ் 10 வந்து 16 ஹெக்ஸாடெசிமலில் என்ன நம்பர் ஈக்குவல், எந்த நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யணும் தெரியுங்களா? 2 4 7 9 போட்டுக்கிறீங்க. 16 தானே கண்டுபிடிக்கணும். அப்போ 16 டிவைட் பண்ணணும். 16 போட்டிங்கன்னா 1 16 16 அடுத்து 5 16 வந்து அப்புறம் 14 திரும்ப 16 அப்போ 9 16 சார் 154. இதில் பேலன்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னா 15 வரும். இதில் பேலன்ஸ் எவ்வளோ வருதுன்னா 10 வருது. சரிங்களா? அப்போ இந்த 10ன்றது என்ன அப்படின்னா ஹெக்ஸாடெசிமலில் வந்து 10க்கு மேலே வந்துச்சுன்னா ஏபிசிடி போகணும். அதாவது ABCDEFன்னு வச்சுக்கோங்களேன். ஏ வந்து 10, பி 11, 12, 13, 14, 15. சரிங்களா? அப்போ எஃப்ன்றது என்னாச்சு? 15ன்றது எஃப், ஏன்றது 10. சரிங்களா? ஏ போட்டுரும். அப்போ ஆன்சர் என்னாச்சு? 2 4 7 9 பேஸ் 10 தட் இஸ் ஈக்குவல் டு 9. இங்கேருந்து இந்த சைட்லேருந்து இப்படி எழுதணும். 9FA பேஸ் 16. இதுதாங்க ஆன்சர். சரிங்களா? இன்னொரு மாதிரி இதிலே வந்துட்டு நம்ம இதில் பார்த்தோம்ல டெசிமல் டு பைனரி கன்வர்ஷனுக்கு வந்து பாயிண்ட்லையும் டெசிமல்லையும் பார்த்தோம், ஹோல் நம்பர்லையும் பார்த்தோம். அது மாதிரி இதுக்கு வந்து டெசிமலில் பார்த்தோம் அப்படின்னோம்னா பாருங்கள், அது வந்து டைப் 2. டைப்பு 2ல் எப்படி போடணும் அப்படின்னா 0.62 பேஸ் 10 that is equal to what பேஸ் 16 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அதே மாதிரி தான் 0.62 வந்து இன்ட்டு 16 டிவைட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். 9.92. சரிங்களா? that is equal to 0.92ன்னு எடுத்துக்கணும். இதோட கேரி வந்து 9. சரிங்களா? அப்புறம் திரும்ப 92 வந்து மல்டிப்ளை பண்ணோம். 0.92 இன்ட்டு 16 that is equal to 14.72. சரிங்களா? அப்போ இதை that is equal to 0.72ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? இதோட கேரி வந்து எவ்வளவு? 14. கேரி வந்து 14. சரிங்களா? அப்புறம் திரும்ப அகைன் வந்து என்ன பண்ணணும்? 0.72 இன்ட்டு 16 போட்டோம்னா 11.52ன்னு வருது. நீங்கள் போட்டு பாருங்கள், வரும். எனக்கு ஷார்ட்ஸ் முடிஞ்சிருந்தாலும் சொல்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு 0.52. சரிங்களா? இதில் கேரி வந்து